ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாண்டி அப்ப சேரன் பாண்டி என்ன நினைச்சிட்டு நீ கல்யாணத்தை வேண்டான்னு சொன்ன, அதுக்கான காரணம் என்னன்றது என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைன்னு வானதி வர வர சுயநலவாதியா இருக்கா, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதை தவிர அவளுக்கு வேற ஒரு தாட்டும் கிடையாது. எனக்கு சோழனோட லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சோழனை நிர்கதியா விட முடியுமா? நிலாவும் சோழனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிதான் நான் நினைச்சேன், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. அதே தாண்டா பாண்டி நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட சோழனுக்கும் நிலாவுக்கும் ரொம்பவே பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்னன்னு ஏன் சோழன் வர வர இப்படி நடந்துக்கிறா, நிலாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு நடந்துக்கவே மாட்டேங்கிறான்றாங்க. இல்லடா, இதுல நம்ம சோழன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நிலா பேசினது மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அண்ணா என்னென்ன சொல்ற, அப்படி ஏதாவது பேசிட்டாங்களா? சோழனோட மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்களா? அப்படிதான்டா, சோழன் இனிமே சோழன் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது, இந்த வீட்லயும் இருக்க முடியாது, இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி சந்தோஷம், அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. சோழனோட முகமே மாடி போயிடுச்சு, மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் என்னதான் இருந்தாலும் சோழன் எதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்கன்றது கண்டிப்பா நிலாவுக்கு தெரியாமலாம் இல்லை. நிலாவுக்கு எல்லா விஷயமும் புரியுது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இதுக்கு நான் என்னென்ன சொல்லட்டும்ன்றாங்க. ஆனா இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்றதா இல்லை, வானதி கிட்ட எப்படியாவது பேசி என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிட்டு கூட கல்யாணம் அப்புறமா நடத்திக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தானே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே சேரனும் எனக்கும் அதே எண்ணம் தான்டா, நிலாவோட மனசு மாறணும், நிலாவோட மனசு மாறினதுக்கு அப்புறமா தான் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தியே நான் யோசிப்பேன். ஏன்னா நிலா என்ன சொன்னா தெரியுமா, வானதி வீட்டுக்கு வந்துடுவாங்க, சந்தாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் எதுக்காக நான் இங்க இருந்துகிட்டு நானும் கிளம்பி போயிடுவேன், இந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா. அதனால சோழனுடைய மனசு உடைஞ்சிரும் இல்லையா, அதனால நான் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து நம்ம சோழன் கேட்டுறாங்க. உடனே ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க. அவன் எப்படி மெசேஜ் பண்ணான்னு தெரியுமா, இன்னைக்கு மட்டும் தான் நீங்க தனியா பொங்கல் கொண்டாடுவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் நான் உங்க கூட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நான் அவளை உண்மையா லவ் பண்றேன், அவளுக்கு ஒரு தூசு துரும்பு கூட படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கிறேன்னா இதை செய்யறது தப்பா சொல்லுங்கன்னு தப்பான்னு சொல்றாங்க. டே எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா, எது வேணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா எதுவுமே பண்ணுடான்றாங்க. அதெல்லாம் புரியுதுன்னு இருந்தாலும் மனசுக்கு நிலா பண்றதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னமோ நான் மட்டும் தான் அவகிட்ட வலிஞ்சு போயிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி, ஏதோ நான் பெரிய தப்பா குற்றம் பண்ணதான் அவ என்ன போர்ட்ரேட் பண்றது, இது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டே ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு கூட பாண்டி, என்னது நல்லதுக்கு நினைக்கிறதோ போனேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வானதி கோபமா இருக்காங்க. பாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அதுக்கு கண்டிப்பா அந்த நிலாவும் காரணமா தான் இருப்பா. நிலா காரணம் இல்லாமல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு என்னவோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்ப உடனே நான் பாண்டிக்கு போன் பண்றேன், இப்பவே பாண்டி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. சொல்லுவானதி, நான் பண்ண விஷயம் உனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு இது ஒரு தான் வழியா இருந்தது, நம்மளுடைய லவ் விஷயத்த வீட்டுல இருக்கவங்க அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்காக யோசிச்சுட்டு அதனாலதான்றாங்க. பாண்டி போதும் பாண்டி, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சதுக்கு, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லதாவே எனக்கு ரொம்பவே சூப்பரா பாடம் கத்து கொடுத்துட்டேன், இனி உன்கிட்ட பேசினா என்னன்னு கேளு பாண்டி, உன்னால நான் நிறையவே அசிங்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கோபமா போனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் சமாளிச்சுக்கிறேன் விடுடான்னு சொல்லிட்டு சோழனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க.
இப்ப சோழன் ஒரு பக்கம் நிலாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா அவங்க பேசினது தப்பு, சோழன் கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்புன்றத ரியலைஸ் பண்ணுவாங்களா, இல்ல எப்பவும் போல சோழன் கிட்ட ரூடா தான் நடந்துப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.